கோவை மத்திய சிறைச்சாலை காவலர் அணிவகுப்பு மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் நடத்தப்படும் அரசு பொருட்காட்சி தொடக்க விழா கலெக்டர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்றது. பொருட்காட்சியினை அமைச்சர் SP வேலுமணி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். ஆண்டுதோறும் கோவை, மதுரை, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி, திருவண்ணாமலை, தூத்துக்குடி, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் அரசு பொருட்காட்சிகள் நடத்தப்படுகின்றன என்றும், இந்த பொருட்காட்சியில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன என்றும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் SP வேலுமணி கூறினார். மேலும் அவர் கூறும்போது, 45 நாட்கள் நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு நாடகங்களும், நலிந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நாள்தோறும் நடைபெற உள்ளன என்றும், கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் அறிந்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமைச்சர் கடம்பூர் ராஜு அரசு பொருட்காட்சியினை திறந்து வைத்து பேசும்போது, தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்த 2வது பெரிய நகரம் கோவை என்றும், பல்வேறு தொழில்களின் வளர்ச்சியை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் இன்னல்களை போக்கும் வண்ணம் அவர்களுக்கு 2247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார்.